வார்த்தையில் பெருக்கம். வாய்தான் சொல்லுங்க, வார்த்தையில் பெருக்கம். மறுபடியும் சொல்லுங்க, வார்த்தையில் பெருக்கம். அப்போஸ்தலர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. விருத்தி, பெருகி, வளர்ந்து மேற்கொண்டது. எல்லாம் என்ன கவனிங்க, இவ்வளவு பலமாய் அவங்க ஃபோர்ஸ் பண்ணுது. ஒரு பலமாய், இவ்வளவு பலமாய், அந்த அளவுக்கு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டுச்சு. அப்ப கடவுளுடைய வசனம் பெருக ஆரம்பிக்கும் பொழுது வசனம் மேற்கொள்ளும். வசனம் பல பிரச்சனைகளை மேற்கொள்ளும். வசனம் பல போராட்டத்தை மேற்கொள்ளும். தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையிலே அதிகரிக்கும் பொழுது அது மேற்கொள்ளும். உங்களால ஜெயிக்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா பைபிள் உங்களுக்குள்ளே விருத்தி ஆகும் பொழுது அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். இது மேற்கொள்ள காரணம் இந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. யோவானை பத்மோ என்று சொல்ற தீவுல விட்டாங்க. ஏன்னா எண்ணெய் தாச்சில போட்டு கொதிச்ச கொப்பளிக்க எண்ணெய் தாச்சில தேவன் ஊழியக்காரனை போட்டாங்க. ஆனா அவன் சாகல்ல, அவன் எலும்பி நின்று பிரசங்கம் பண்ணினான். அதுதான் சரித்திரம். எனவே இந்த யோவான் எடுத்து பத்ம சொல்ல தீவுல போட்டாங்க. யாரும் இல்லாத தீவில இருந்து செத்து போனான். ஆனா அந்த வனாந்தரத்தில் அந்த தீவில இருக்கிற நேரத்தில் அவன் தனிமையா இருக்கும் பொழுது திடீரென்று அவனோட ஒரு வார்த்தை பேச ஆரம்பிச்சு. அவனோட வார்த்தை பேசும் பொழுது அவன் சொல்றான், வெளிப்படுத்தி விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே, என்னோடு பேசின சத்தத்தை நான் பார்க்க திரும்பினேன். எனது என்னோடு பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். சத்தத்தை யாக்காவது பார்க்க முடியுமா? சொல்லுங்களேன். சத்தத்தை யாக்காவது பார்க்க முடியுமா? முடியாது. கேட்க முடியும். ஆனா யோவான் சொல்றான், என்னோடு பேசிய சத்தத்தை நான் பார்க்க திரும்பினேன். திரும்பிய பொழுது வெண்வஸ்திரம் தரித்து இருந்தார். அவர்தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு. அப்ப அந்த சத்தம் யார்? இயேசு. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. சத்தமா, ஆதியிலே அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது. எது இருந்துச்சு? இது. இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சு. அந்த வார்த்தை தேவன். அப்ப வார்த்தை யாரு? தேவன். யார் அந்த தேவன்? 14ஆம் வசனம் 1:14. அந்த வார்த்தை மாமிசமாகி, யாரு நமக்காக மாமிசமான தேவன்? இயேசு. அப்ப இந்த வார்த்தை என்றால் யாரு? இயேசு. பைபிள் யாரு? வார்த்தை யாரு? இயேசு. உங்க கையில பெண் இருக்கு, இயேசு. நீங்க கையில யார வச்சிருக்கீங்க? நீங்க யார தூக்கி பிடிச்சிருக்கீங்க? இயேசு. நீங்க எப்பெல்லாம் பைபிள் எடுக்கீங்களோ அப்பப்பெல்லாம் யார் எடுக்கிறீங்க? இயேசு. பைபிள் என்றால் இயேசு. அப்ப இந்த வார்த்தை இயேசு உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 19:20 நாங்க வாசித்த வசனம் தான். அப்போஸ்தலர் 19:20, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவ்வளவு பலமாய் வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இப்ப இந்த கேள்வி, எவ்வளவு பலமாய்? எல்லாம் கேளுங்க. இந்த வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டுச்சுன்னா அது எவ்வளவு பலமானா, அதுக்கு முதல் வசனங்களை பார்க்கணும். 10ஆம் வசனம், 2 வருஷ காலம். எல்லாம் சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க. வசனம் எவ்வளவு காலம் விருத்தி ஆயிடுச்சு? 2 வருஷம். சரியா எத்தனை வருஷம்? 2 வருஷம்.
2 வருஷம் 2 வருஷ காலம் இந்த வசனம் விருத்தி அடைஞ்சு. அப்ப 10ஆம் வசனம், 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமான எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை எதை கேட்டாங்க? வசனத்தை கேட்டாங்க. இப்ப நீங்க எல்லாம் என்னத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்க? இப்ப நான் பேச என்னத்தை கேட்கீங்க? வசனம் யாரு? அப்ப இப்ப யாரை கேட்டுக்கொண்டிருக்கீங்க? இயேசுவ. அவங்க வசனத்தை கேட்டாங்க. வசனத்தை கேட்டு அது வசனம் 2 வருஷம் அவங்களுக்குள்ள வந்தனால அடுத்த வசனம், பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தார். யார் யார் வசனத்தை கேட்கிறாங்களோ, யார் யாருடைய வாழ்க்கையிலே வசனம் மேல வருதோ அவங்க வாழ்க்கையிலே விசேஷ அற்புதங்கள் நடக்கும். அற்புதம் அல்ல, விசேஷ அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஜனவரி மாசத்துல உங்க வாழ்க்கையில விசேஷ அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். விசேஷ அற்புதம் நடக்கும். உன் வீட்டில் நடக்கும், உன் குடும்பத்தில் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஓ, இந்த வாய்தல் சொல்லுங்க. இந்த வருஷம் விசேஷ அற்புதம் சொல்லுங்க. இந்த மாதம் விசேஷ அற்புதம். வசனம் வசனம் அற்புதங்களை செய்யும். விசேஷ அற்புதத்தை செய்யும். ஹல்லேலூயா. விசேஷ அற்புதம். ஆமென். அப்ப 2 வருஷம் இந்த வசனம் வர விசேஷ அற்புதம். எனக்கு நிறைய அற்புதம் நடக்குது. ஏன்னா இந்த வசனம் என்ன செய்து பெருக ஆரம்பிக்குது. என் வசனம் பெருக ஆரம்பிக்குது. அடுத்த வசனம் பாங்க. அவனுடைய சரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதி ஸ்மெல் போட வியாதிகள் அவளை விட்டு நீங்கி அவர்களை விட்டு நீங்கி போயினா பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட. வசனம் பெருக பெருக வியாதிகள் நீங்க ஆரம்பிச்சு. வசனம் பெருக பெருக அசுத்தாவை நீங்கிச்சு. எரேமியா சொல்றான், கர்த்தருடைய வசனம் எனக்கு கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன். போன வாரம் நாங்க பார்த்தோம், தேவனுடைய வசனம் உனக்கு சகல சுகத்தை கொடுக்கும். பைபிள் சொல்லுது அவங்க வியாதி எல்லாம் நீங்கிச்சு. அசுத்தாவின் கட்டளைக்கு எல்லாரும் அசுத்தாவில் விடுதலை பெற்றாங்க. வசனம் அந்த அளவுக்கு வல்லமையா இருந்தது. 17ஆம் வசனம், verse 17. இது எபேசிலே குடியிருந்த யூத கிரேக்க அனைவருக்கும் தெரிய வந்த போது, எது தெரிய வந்துச்சு? கடவுள வசனம் விருத்தியாச்சு. கடவுள வசனம் விருத்தியானபடியால் இவங்களுக்கு விசேஷ காரியம் நடக்குது. இந்த பாஸ்டருக்கு விசேஷம் நடக்குது. இந்த சிஸ்டருக்கு விசேஷ காரியம் நடக்குது. இவங்களுக்கு சுகம் வருது. இவங்க வாழ்க்கையில பிசாசெல்லாம் போயிட்டு இவங்க அற்புத வாழ்க்கை வாழ்றாங்கன்னு தெரிய வந்தபடியால் அவர்கள் எல்லாரும் பயமடைந்து இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. உன் வாழ்க்கையில தேவ வசனம் பெருகிச்சுன்னா மக்கள் தானா பயப்படுவாங்க. சொந்தம் பயப்படும். இவங்க எங்கேயோ போய் கொண்டிருக்காங்க. அது பாஸ்டா இருக்க தேவையில்ல. நீ படிச்சிருக்கியோ படிக்காம இருக்கியோ, தேவனுடைய வசனம் உன்னை பத்தி பயம் ஒன்று கொண்டு கொடுக்கும். ஏன்னா உனக்கு நடக்க அற்புதம் ஸ்பெஷல் அற்புதம், விசேஷ அற்புதம். 19ஆம் வசனம், மாயை வித்தைக்காக இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்குன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரியத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசு. 50,000 வெள்ளிக்காசு பெருமதியான மந்திர புஸ்தகம் கொண்டு வந்து வச்சான். என் கேள்வி, 50,000 வெள்ளிக்காசு. இயேசுவை காட்டி கொடுத்தது எத்தனை வெள்ளிக்காசு? இயேசுவை காட்டி கொடுத்தது எத்தனை வெள்ளிக்காசு? 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தாங்க. ஆனா 50,000 பெருமதியான புஸ்தகம் வந்து எரிச்சாங்க. நீங்க கடவுளை வார்த்தையிலே மேல வரும் பொழுது மந்திரவாத புத்தகம்லாம் உங்க முன்னுக்கு எரிக்கப்படும். மக்கள் உங்களை வந்து பெரிய நிலைமையில பார்ப்பாங்க. இந்த வசனம் தான் உங்களை மேல வைக்கும். இந்த வசனம் உங்களை வைக்கும். எத்தனை பேர் எனக்கு சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் இந்த பைபிளை வாசிக்கிறேன்,
ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனா ஒண்ணுமே விளங்குது இல்லைன்னு புரியாம வாசிக்கேன் பாஸ்டர். ஒரு அப்பா சொன்னாங்க மகனுக்கு, மகன் அவன் சொன்னான் பைபிள் வாசிக்க விளங்குது இல்லை, அந்த பெரம்பு கூட இருக்குதானே, பெரம்பு கூட தலையை ஆட்டுங்க ஓனான்னு, பெரம்பு கூட இருக்குதானே ஆட்டுங்க, பெரம்பு கூட. ஆமா, அதில் தண்ணி நிரப்பிவானு. அவன் வீட்டில் இருந்து அந்த பழைய பெரம்பு கூடையை கொண்டு போட்டு ஆற்றுலையோ எதுலையோ போட்டு தண்ணியை போட்டு 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 எடுத்து வாங்க. தண்ணி போயிட்டு தண்ணி உள்ள இல்லை. அப்பா கேட்க எங்கடா தண்ணி? தண்ணி இல்லைப்பா, தண்ணியில் எடுத்தேன், தண்ணி இல்லை. தண்ணியை போட்டா திரும்ப போனால் எடுத்து வாங்க, தண்ணி இல்லை. திரும்ப போனால் எடுத்து வாங்க, தண்ணி இல்லை. அப்பா தண்ணி நிற்க மாட்டேங்குது. அப்பா சொன்னா கூடையை பாருன்னு, கூட கிளீன் ஆகிட்டு ஏன் தண்ணியை போட்டு போட்டு அதில் நிற்காட்டியும் அது சுத்தம் பண்ணிட்டு. ஒருவேளை நீ பைபிளை வாசித்து உனக்கு ஒண்ணுமே புரியாட்டியும் பைபிள் உடனே சம்பூர்ணமா பரிசுத்தமாய் மாற்று. பைபிள் உடனே கிளீன் பண்ணும். எனக்கு நீங்க கேட்டா பாஸ்டர் பைபிள்ல எல்லாம் உங்களுக்கு நல்லா நல்லா தரவா தெரியுமான்னு கேட்டக்கு தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறேன். ஆனா எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. நிறைய பாஸ்டர் எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க. பவுல்டைய 2 கொரிந்தியர் ஒரு புத்தகத்தை அதிகாரத்தை வாசிக்கிற நேரத்தில் கல்யாணம் கெட்டுனா நல்ல மாதிரி பேசுறான். 2 வசனத்தை வாசித்து முடிக்கணும் கல்யாணமே கட்டாதன்னு பேசுறான். 3வது வசனத்தை வாசிக்கிற நேரத்தில் ஏன் கட்டுனா வெளியே வந்துருன்னு சொல்லுறான். வெளியே வந்தவன் புருஷன் செத்தோன்னு வெளியே வந்துட்டா, நீ விடுதலை ஆயிட்டா. அதுக்கு போய் சொல்றான், இந்நேரம் தப்பு நடக்கும் தானே புருஷன் இல்லாட்டி, அதனால நீ கட்டுறது நல்லன்னு சொல்லுறான். சொல்லிட்டு சொல்றான் இதை விட கட்டாம இருந்தாலும் நல்லன்னு சொல்றான். இப்ப கட்டு சொல்றாங்க, கட்டு சொல்லலாம் கட்டாத சொல்லலாம். எனக்கு இன்றைக்கு வர புரியல இது என்னத்த சொல்றான்னு. ஆனாலும் இது என்னத்த சொல்றான்னு படிக்க எனக்கு உள்ள ஒரு ஆசை. அந்த ஆசை இருந்தாலே போதும். பைபிள் மேல ஒரு ஆசை, நேசம். பைபிள் என்ன சொல்லுது? சங்கீதம் 119 165 Psalm 119 165 வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அவங்களுக்கு நீ வேதத்தை புரியலையோ உனக்கு பைபிள்னு ஒரு ஆசை வருதா, உனக்கு ஒரு சமாதானம் தான். அங்கதான் இருக்கு பைபிள், அங்கதான் இருக்கு பைபிள். நீ பைபிள் நேசிச்சாலே போதும். காலைல எழுமன்னு முதல்ல நான் பைபிள் எடுத்து வாசிக்கணும். அப்படி எத்தனை பேருக்கு ஆசை இருக்குதோ அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. பாஸ்டர் காலைல வாசித்தேன், அந்தியாவனத்தில் ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. பரவாயில்ல, உனக்கு ஒரு ஆசை பங்க. சங்கீதம் 1:2 சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் ஒரு ஆசை, ஒரு பிரியம். நான் பைபிளை சேர்ச்சு கொண்டு போகணும், பைபிளை எடுத்து வச்சுக்கணும், ஒரு ஆசை. இந்த ஆசை ஒன்று நீர்காலோகமாய் நடப்பட்ட மரத்தை போல மாற்றும். இந்த ஆசை உன்னை உன் வாழ்க்கையில இளையவில்லாத மரத்தை போல வைக்கும். இந்த ஆசை நீ செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணும். இந்த ஆசை முக்கியம். நான் பைபிளை வாசிக்கத்தான் போறேனே தவிர, நான் வாசிக்க சொன்ன பைபிள் என்ன திருத்தது? நான் திருந்த வேணும்னு பைபிள் வாசிக்கல, நான் ஆசையில வாசிக்கிறேன். பைபிள் என்னை மாத்துது. பைபிள் தானே உன்னை மாத்தும். பைபிள் தானே. இப்ப கண்ணாடி சொல்றது பைபிள். இப்படி பார்த்தோன்னு உன்னைய காட்டும். கொஞ்சம் முடி முன்னுக்கு விழுந்தா இப்படி டக்குன்னு தானா வந்துடும். வருதா வரலையா? பார்க்க பார்க்க அது வந்துடும். அது தானா வரும். கிரிக்கெட் மேட்ச் பார்க்க
பெரிய ஆம்பளைகள் 50 வயசு 60 வயசு கிழவன் ரோட்ல சும்மாவா போகான், இப்படி இப்படி போகான். ஏன்னா அவனுக்கு பார்த்து பார்த்து அவனுக்கு பைத்தியம். திடீர்னு இப்படி இருப்பான், இப்படி செய்வான். என்ன வலிப்பு பிடிச்சிட்டா இப்படி செய்வான். ஏன்னா அவன் பார்க்க 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 அது மாதிரி அவனை மாத்துது. அதுக்கு பவர் இருக்கு. இது உன்னை மாத்தும், இது உன் வாழ்க்கையை மாத்தும், உன் பேச்சை மாத்தும். அப்ப பைபிள் சொல்லுது இவ்வளவு பலமா இது பெருகிச்சு, இது உன் வாழ்க்கையை மாத்தும். அப்போஸ்தலர் 20:32 ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verse 32. இப்பொழுதும் சகோதரரே, உங்களை நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்க தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக்கொள்க. உங்களை பக்தி விருத்தி அடைய செய்யும், உங்களை வளர்க்கும். இந்த வசனம் என்ன செய்யும்? உங்களை வளர்க்கும். இது உங்க வாழ்க்கையை வளர்க்கும். ஆமென். காங்களை தேவனை மகிமைப்படுத்துவோம். ரெண்டு முக்கியமான காத்து சொல்ல போறேன். எல்லாருக்கும் எனக்கு பதில் கொடுக்கணும். பைபிள்ல சாமுவேல் குழந்தையாக்கும் பொழுது அவங்க அம்மாக்கு பேபி இருக்கல, குழந்தை கிடைக்கல. கடவுள் கொடுத்தா நான் ஆலயத்தில் கொண்டு போய் விடுவேன்னு சொன்னாங்க. பால் மகந்தோடனே போய் விட்டாங்க. 2 வயசு 3 வயசுல போய் அவனை சர்ச்சில் போட்டாங்க. சாமுவேல் அம்மாட பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க. அன்னாள். சாமுவேல் அப்பாட பேர் என்னது? சுப்பிரமணியம். எல்கானா. அவனை கொண்டு போய் ஊழியத்துக்காக அங்க ஃபாதர் கிட்ட விட்டுறாங்க. ஆசா கிட்ட. ஆசா கிட்ட பேர் என்னது? ஏலி. சத்தமா சொல்லுங்க. ஏலி. இப்ப அவன் அங்கதான் சர்ச்சில் இருக்கான். சர்ச்சில் ஊழியம் செய்யறான். சொல்லுங்க. சர்ச்சில் இருக்கான், சர்ச்சில் ஊழியம் செய்யறான். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1-2. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்குன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தான். நல்ல கவனிங்க. சாமுவேல் சர்ச்சில் ஊழியம் செய்யறான். அவர் தான் சர்ச்சில் கவுன்சில் மெம்பர், அவர் தான் சூப்பர்வைசர், அவர் தான் லீடர், அவர் தான் சர்ச்சில் வாலண்டியர், ஸ்டாஃப், ஊழியம் செய்யறான். அந்த வசனம் என்ன சொல்லுது? சாமுவேல் பிள்ளையானான் ஏலிக்குன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களை கர்த்தருடைய வசனம் அபூர்வமாச்சு. அபூர்வம் என்றால் என்ன? அபூர்வம். ஒரு மருந்துக்கு கூட இல்ல, ரொம்ப கஷ்டம். ஆனா நிறைய பேர் அப்படித்தான் ஊழியம் செய்வாங்க, ஆனா வசனம் இல்ல, வசனம் தெரியாது. அபூர்வமா இருந்தது. பிரதியட்சணமான தரிசனம் இல்ல, ஒரு வெளிப்பாடு இல்ல. நல்ல கவனிக்க. தரிசனம் இல்லை. ஏன்? கடவுள் வசனம் அபூர்வம். அங்க வார்த்தை இல்ல. நிறைய சர்ச்ல வார்த்தை இல்லை, வாழ்க்கையில வசனம் இல்ல. ஆனா ஊழியத்தில் இருக்காங்க. நல்ல தீர்க்கதரிசி, நல்ல பாஸ்டர், நல்ல சர்ச், ஆனா வார்த்தை தெரியாது. 2ஆம் வசனம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்து இருந்தது. அவனுக்கு கண்ணு தெரியாது. நல்ல இடத்துல இருந்தான், ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில வார்த்தை இல்லாம தான். 7ஆம் வசனம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாது. சாமுவேல் கர்த்தரை ஏன் அறியல? வார்த்தை இல்ல. ஏன்னா வார்த்தை தான் யாரு? கர்த்தர். அவனை கடவுளை பத்தி தெரியாத, ஆனா ஊழியம் செய்யறான்.
கடவுளை பத்தி தெரியாது, ஆனா சர்ச்ல மினிஸ்ட்ரி. கடவுளை வசனத்தை இன்னும் அறியவில்லை, கர்த்தரை இன்னும் அறியவில்லை. காரணம் ஏன்? 7ஆம் வசனம், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படல. வார்த்தை வரலனா உனக்கு கடவுள் வெளிப்பட மாட்டாரு. வார்த்தை வரலனா வெளிப்பாடுகள் வராது. நல்ல கவனிங்க, வெளிப்பாடு முக்கியம். இது எப்படி செய்வது, என்ன செய்வது? தேவ வெளிப்பாடு வேண்டும், தேவ பிரசன்னம் வேணும். அது கடவுள் வார்த்தை முக்கியம். ஆனா 21ஆம் வசனம் என்ன சொல்லுவாங்க? 21, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தகளினால், கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தகளினால், சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். எதுல வெளிப்படுத்தினார்? தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? வார்த்தை. அவருடைய தரிசனம் எதனால வச்சு? வார்த்தை. கடவுளை பார்க்க வேணுமா? இன்னைக்கு என்ன செய்வதுன்னு வெளிப்பாடு தேவையா? அது வார்த்தை. நான் பலக பார்த்து சொல்லுவேன், நீங்க செஞ்சு கொண்டுக்க பிசினஸ் நீங்க கொஞ்சம் யோசிங்க, வித்தியாசமா செய்யுங்க. வித்தியாசமா செய்யுங்க. பாஸ்டர், நான் எப்படி வித்தியாசமா செய்ய நினைக்கிறேன் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள். உனக்கு வெளிப்பாட்டை கொடுப்பது இது. நல்ல பைபிளை வாசிக்கிறதுல உனக்கு வராத ஐடியாக்கள் வரும். உன் குடும்பத்தில் உனக்கு வராத திட்டங்கள் வரும். வார்த்தை உனக்கு வெளிப்பாடை கொடுக்கும். ஆமென். அப்ப கடவுள் வெளிப்படல, பின்பு பார்த்தா கர்த்தர் வார்த்தையினால் வெளிப்பட்டா. உங்களுக்கு கடவுள் எதால வெளிப்படுவாரு? காலையில் எழும்பி பைபிளை திற, கடவுள் வெளிப்படுவாரு. காலையில் எழும்பி பைபிளை திறந்தோன்ன உனக்கெல்லாம் பார்த்தோம், ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தரும், வெளிப்பாட்டை கொடுக்கும், அது வெளிச்சத்தை கொடுக்கும். ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை வாசி ஜெபிக்கலாம். கழுதையை தேடிக்கொண்டு போன ஒருவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். அவனுடைய பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க. சவுல். கழுதையை தேடி போனவனை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். அவன் ராஜாவாக இருந்த நாட்களிலே கடவுளை வசனம் அவனுக்கு கிடைக்கல. அப்ப யுத்தத்துக்கு போக முதல்ல ஒரு வெளிப்பாடு வேணும். நான் யுத்தத்துக்கு போகதா போகிறது இல்லையா, எந்த பக்கம் போனா எனக்கு ஜெயம் கிடைக்கும்னு வெளிப்பாடு தேவை. அந்த வெளிப்பாடு அவனுக்கு இல்லை. வெளிப்பாடு எதுல இருந்து வரும்? ஆனா அங்க வசனம் இல்லை, வார்த்தை இல்லானால இவன் குறி சொல்ற பொம்பளை கிட்ட போயிட்டான். அவ குறி சொல்ல போய் கடைசியில தண்ட உயிரை தானே குத்தி மாய்த்து கொண்டான். தன் வாழ்க்கையை தானே குத்தி மாய்க்க காரணம் என்ன? அவனுடைய ராஜ பதவி போக காரணம் என்ன? எல்லாம் கண்ணை பார்த்து கொண்டு முக்கியமான வசனம் குடிக்க போற. அவனுடைய ராஜ பதவி போச்சு, ராஜஸ்தானத்தில் அழிந்தான். அதற்கு காரணம் 1 சாமுவேல் 15:23. 1 Samuel chapter 15 verse 23. එක சாமுவேல் පාලව විසඳුන ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியாக்குது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடி புறக்கணித்தள்ளினார். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உன்னை ராஜாவாயிராதபடி புறக்கணித்தள்ளினார். ஏன் கடவுள் சவுலை ராஜ பதவியில் நீக்கினார்? காலைல எலும்புற நேரத்துல கவனிங்க, வீட்டுல பைபிள் இருக்கு, பக்கத்துல போன் இருக்கு, வைஃப் வந்து டீயை கொண்டு வைக்காங்க. காலைல எலும்புன உடனே நீங்க இந்த 3ல எதை போய் தொட போவீங்க? நீங்க டீயை தொடுவீங்கன்னா நீங்க கடவுளை வசனத்தை புறக்கணித்து தள்ளுறீங்க. நீங்க போனை தொட்டா கடவுளை வார்த்தையை புறக்கணித்தீங்க. இதை விட்டு இதை தள்ளிட்டு இதை எடுக்கீங்க. அதனால்தான் அவனுடைய ராஜ பதவி போச்சு. காலைல எலும்புன
முதலாவது பைபிளை கையிலடு, கடவுள் உன்னை முதல் எடுப்பாங்க. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை, அவரை தேடு, உன் வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும். பைபிள் விளங்குதோ விளங்கலையோ, அது ஆசையா விருப்பமா வாசி, ஆசையா விருப்பமா படி. இந்த பைபிள் உங்களை வாழ்த்தும். 3 மாதத்துக்குள்ள ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க. நான் தீர்க்க தரிசனமா உங்க எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாம் முழு மனசோட உள்வாங்க. இந்த ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள நீங்க சம்பூர்ணமாய் மாறுவீங்க. கவனிங்க, இந்த ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள நிறைய காரியம் உங்களுக்கு இலவசமாய் கிடைக்கும். யாரோ சும்மா கொடுப்பாங்க, யாரோ உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. கடவுள் அப்ப செய்ய போறாரு. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் பைபிள் வாய்த்து சொல்லுறேன், இந்த மாசம் முடியறதுக்குள்ள நிறைய காரியங்களை கத்த